தமிழ் குர்ஆன். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், மூசா தம் சமூகத்தாரிடம், நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினர். அப்பொழுது அவர், அப்படி பரிகசிக்கும் அறிவியினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உம் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு அதிக கிழடும் அல்ல, கன்றும் அல்ல, அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உம் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்விறைவன் அருளினான் என்று மூசா கூறினார். உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். அவர், மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விபரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். குறிப்பு: மூசா நபியை பின்பற்றிய மக்கள் யூதர்கள். அக்காலத்தில் நடந்த வரலாற்றை திருக்குர்ஆன் எடுத்து கூறுகிறது. மூசா நபியை திருக்குர்ஆனில் மூசா என்ற பெயரிலும் பைபிளில் மோசஸ் என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.